வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஹாட் டாபிக். இப்போ தொடர்ந்து சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிகள் நடந்திருக்குது. இந்த தொடர் கிரக பயிற்சியால் 12 லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்கும் சரி, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு தரேன். அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஜேர்னியை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ கண்டென்ட் வந்துடுவோம். இப்போ மேச லக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணத்துக்கு எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப, தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லாஜிக் இல்லாமல் ஒரு விஷயத்தை அப்படியே சொல்லிடுறது உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையை இருக்க பார்க்கும். ஸோ அதனால் லாஜிக் என்ன அப்படிங்கிறதையும் கூடவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா, நம்ம சொல்ல வர விஷயம் அதுக்கு என்ன லாஜிக், இது ரெண்டும் சேர்த்து சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மேச லக்கணம் அல்லது மேச ராசி, நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தரை நம்பி தொழிலில் ஒப்படைக்கிறது, இல்லை வெளியூரில் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட போகிறது, இல்லை ஒரு விஷயத்தில் டிசைட் பண்ணாமல் நாம் டக்குன்னு முடிவு எடுத்துறது, அந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்தில் இன்னும் 2.5 வருஷத்துக்கு கூடுதல் கவனமாக இருக்கணும். அடுத்து ரிஷப லக்கணம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வாக்கு கொடுக்கறதுல. அதாவது நீங்கள் ஒருத்தருக்கு உறுதியான ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க, ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்கிறீங்க, அல்லது தர வேண்டிய சூழ்நிலை, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் இல்லையா, இல்லை ஒய்ஃபுக்கு இது மாதிரி ஜுவல் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாங்கி தரக்கூடிய உத்தரவாதங்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை உத்தரவாதம் தரக்கூடாது. பேச்சில் நிதானம் வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அங்கே வேறு விதமாக ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி விட்டுரும். அதேமாரி குறிப்பாக அதில் டீச்சர்ஸ், எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிற எல்லா நபர்களுக்கும், இப்போ ரிஷப லக்கணத்தில் இருந்து எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மாணவர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசிக்கணும். ஏன்னா நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அங்கே தவறான சித்தரிக்கப்பட்டு வேறு விதமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கிவிடும். அதனால் நீங்கள் வார்த்தைகளை மிக கவனம். நெக்ஸ்ட்டு மிதுன லக்கணம். இப்போ மிதுன லக்கணத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, பயணத்தில் கவனம். அதுவும் குறிப்பாக பயணம் அப்படிங்கிறது, நம்ம ரெகுலர் நம்ம வெளியில் ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வெளியில் போகிறோம், இல்லை ஒரு ஸ்கூல் போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அன்றாடம் வெளியில் போயிட்டு வர சூழ்நிலைகள் இருக்கும். குறிப்பாக எந்த விதமான பயணத்தில் கவனம் அப்படின்னா, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடுறப்ப, இல்லை உங்கள் ரிலேஷனில் யாராவது தவறிட்டாங்க, அதுக்கு போகிறப்ப நீங்கள் கவனம். இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்கணத்தில் இருக்குது. குரு காரக கிரகம். குரு அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ குழந்தைங்களை வெளியில் கூட்டி போகிறப்ப, ஒரு இறப்பு சம்பவங்கள் போகிறப்ப நாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். அடுத்து கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா, வழக்கு ஆல்ரெடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, இல்லை ஒரு ஸ்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த டைம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏன்னா வழக்கை பெருசுபடுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி விட்டுரும். உங்களுடைய வார்த்தைகள் வழக்கு போடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி விட்டுரும். அதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிற விஷயத்தை பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி விட்டுரும். அப்போ 8ல் இருக்கிற ராகு உங்களுக்கு ஒரு விஷயத்தை, வழக்கு நடக்குது அப்படின்னா அதை பிரம்மாண்டப்படுத்தி விட்டுரும். அதனால் வழக்கு விஷயத்தில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இல்லை அப்படின்னா புதுசாக ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். நெக்ஸ்ட் சிம்ம லக்கணம். இப்போ சிம்ம லக்கணத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறப்ப, உடல் ஆரோக்கியம். இதில் சிம்ம லக்கணம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஏன்னா அதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, லக்கணத்தில் கேது. பொதுவாக கேது லக்கணத்தில் உள்ளார என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா, ஆளை முடக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பண்ணிடும். ஏதாவது ஒரு தையல் போட வேண்டிய சூழ்நிலைகள், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பேண்டேஜ் ஒட்டணும், ஒரு கட்டு போடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ண வச்சிரும். ஒரு குறிப்பிட்ட நாட்களாவது, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள்லேருந்து 4 நாள் அல்லது 7 நாள் இந்த மாதிரி
டிஃப்ரெண்ட்டான டேஸில் வந்து உங்களை லாக் பண்ணி விட பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் உடல் ரீதியாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். இதில் குறிப்பாக இந்த ஹார்ட்டு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த அடப்பை கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து கேது தான். அப்போ உங்களுடைய பிளட் சர்க்கிளில் பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக பார்த்துரும். ஸோ நீங்கள் உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். அடுத்தது கன்னி லக்கணம். இப்போ கன்னி லக்கணத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வீட்டில் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் சாப்பிட்றதா இருந்தாலும், ஒரு ஹோட்டல் போகிறீங்க இல்லை வெளியில் போய் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா ஃபுட்டில் ரொம்ப கேர் எடுத்துக்குங்க. இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா 6ஆம் இடத்துல ராகு. இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு குடல் ரீதியான பிரச்சனைகளை உண்டு பண்ண வைக்கும். அதேமாரி குடல் சார்ந்த நோய் உண்டாகிறதுக்கு இல்லை குடல் அலர்ஜி ஆகிறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணும். செரிமானமாகாமல் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். நீங்கள் சாப்பிட்ட உணவு சீக்கிரம் செரிமானமாகாமல் ஒவ்வாமை ஏற்பட்டு வாமிட்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை தரும். அதனால் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம துலா லக்கணம். இப்போ துலா லக்கணம் அல்லது துலா ராசி எப்படினாலும் வச்சுக்கலாம். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறப்ப குழந்தைங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா பேபி டெலிவரி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆல்ரெடி பேபி இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைங்கள கேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனம். இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய பிரவேசம். இந்த 2.5 வருஷ காலகட்டம் சனி வந்து சின்ன விஷயத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி விட்டு கொஞ்சம் பெருசு பண்ணி விட்ரும். ஸோ அது நீங்கள் ஆரம்பத்தில் ஏதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். இல்லை பசங்க வெளியில் விளையாட போகிறாங்க, இல்லை வெளியில் ஏதாவது ஒரு சில சூழ்நிலைகள் வந்து ஸ்கூல் போயிட்டு வராங்க, படிக்கட்டு மேலே மாடிப்படி ஏறுறவங்க, ஸ்கூலில் வந்து நாம் கிராஸ் பண்ணி வரணும், ரோடு கிராஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும், இந்த மாதிரி ஏதாவது சில சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படி பணம் சார்ந்த விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம் அப்படிங்கிற இன்கம் சோர்ஸு அண்டு எக்ஸ்பென்ஸ், இதுமாரி 2 விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனமாக எடுத்துக்கணும். இதில் இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் போயிருக்காங்க. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். 2வது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லோனோ அல்லது மற்ற ஏதாவது இருக்குது அப்படின்னா டிலே ஆகி அவங்கக்கிட்ட வாக்குவாதம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தர வைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். 2வது நீங்கள் ஏதாவது தரணும், ஒருத்தரை நம்பி நீங்கள் கொடுக்குறீங்க, இல்லை உங்கள்கிட்ட ஒரு பணம் ஒருத்தர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து கவுண்டிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும். நீங்கள் அமௌண்ட்டு வாங்குறீங்க, ஒரு பேங்க்லேயே இருக்கட்டும் சரி, பேங்க்கில் வந்து மெஷின் தான் வந்து நோட் கவுண்ட் பண்ணி தருது அப்படின்னாலுமே கூட நீங்கள் ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கிங்க, அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு டேமேஜ் நோட்டோ அல்லது ஏதாவது மிஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகளோ இருக்க பார்க்கும். ஸோ நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து தனுசு லக்கணம். இப்போ தனுசு லக்கணம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா வாகன விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். ஏன் அப்படின்னா என்ன லாஜிக் அப்படின்னா 4ஆம் இடத்துல சனி, அதேமாரி 4ஆம் அதிபதி பாதகஸ்தானமான 7ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்ப்பது, 3ஆம் இடம் 2 வீலர் இந்தமாரி இடத்த குறிக்கக்கூடிய பாவகத்தில் ராகு. அப்போ டோட்டலாகவே உங்களுக்கு வந்து அந்த பாவக சேர்க்கைகள் வந்து கிரக சேர்க்கைகள் நம்மளுக்கு அவ்வளோக்கா திருப்தியாக இருக்காது. ஸோ நீங்கள் வாகனம் ஓட்டுறீங்க, ஒரு டிரைவர் அப்படின்னாவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு லக்கணம் இயற்கையாகவே இந்த டிரைவிங் செக்டரில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதேமாதிரி 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா குறிப்பாக பெண்கள் 2 வீலரில் போகிறப்ப கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பின்னாடி வண்டி வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ரோடு கிராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த டர்ன் பண்ணுற இடம் சிக்னல் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தா வழக்கு, பேச்சுவார்த்தைகள் அல்லது குறுகிய பயணங்கள், இதில் நம்ம கவனமாக இருக்கணும். இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா
வழக்க குறிக்கூடிய கிரகம் கேது. அப்போ உங்கள் லக்கணத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது பயிற்சியாகி வராங்க இன்னும் 1.5 வருஷம். அப்போ சம்மந்தம் இல்லாத ஏதாவது ஒரு வழக்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை உண்டு பண்ண வைக்கும். அது உங்களுக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடிய குருவையும் பார்ப்பாங்க. ஸோ அப்போ தேவையில்லாத ஒரு வழக்கு விரயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தரும். இங்கேயும் வந்து பயணம் சார்ந்த குறுகிய பயணங்கள் அப்படின்னா, இப்போ 2 வீலரில் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம். அதுவும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு போகிறீங்க, குழந்தைங்கள முன்னாடி வச்சுட்டு போகிறீங்க, இல்லை பின்னாடி குழந்தைங்களை வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஏதாவது தவறி விழுந்துட பார்ப்பாங்க, இல்லை நம்ம கவனிக்காமல் வந்து ஒரு 2 வீலர் நிறுத்தி ஸ்டாண்ட் பண்ணுறோம், டக்குன்னு குழந்தைங்க ஸ்லிப்பாகி விழுவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குழந்தைங்க விஷயத்துலையும் கூடுதல் கவனமாக இருக்கணும். பயணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எக்ஸ்ட்ராபிளைஸ் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலைகளை உண்டு பண்ணி விட்டுரும். நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் அடுத்தவங்ககிட்ட போகிறப்ப அது வேறு விதமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் பேசுகிற விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அடுத்து கும்பலக்கணம். இப்போ கும்பலக்கணத்தில் பிறந்த நபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அடுத்தவரை நம்புறதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன் அப்படின்னா, இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, லக்கணத்தில் ராகு. அப்போ உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் ஒரு லிஃப்ட் கேட்குறாங்க, யாருன்னே தெரியல அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கும்பலக்கணம் இயற்கையாகவே கொஞ்சம் இறக்க குணம் உண்டு. அதனால் டக்குன்னு சரி ரைட்டு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போகலாம். அது உங்களுக்கு விபரீதமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கும். பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸு இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரியாத நபர்களை நம்புறதை முதல்ல நிறுத்திக்கணும். அதேமாரி ஒரு அமௌண்ட்டு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் சரி, வெளியில் வர வேண்டிய அமௌண்ட் இருக்காதுன்னு சரி, அதில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். விரையாதிபதினு சொல்லக்கூடிய சனி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும். லாஸ்ட்டு மீன லக்கணம். அப்போ மீன லக்கணத்தில் பிறந்த நபர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, உங்கள் நேர்மையில் கொஞ்சம் கவனம். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமு உங்கள் நேர்மையை சோதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். ஏதாவது மிஸ்யூஸாக உங்களை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாவது கொடுத்து உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் உங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை சோதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னா, லக்கணத்தில் சனி. அதேமாரி லக்கணாதிபதி 10ஆம் இடத்துலையும் பார்ப்பாங்க. உங்கள் நேர்மையை சோதிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை அங்கே உருவாக வைக்கும். அதனால் நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யணும். அதில் லேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் விஷயத்துலையும் சரி, பண விஷயத்துலையும் சரி, சம்மந்தம் இல்லாமல் வீண் விரயத்தையும் சிக்கலையும் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நேர்மையான விஷயத்தை கடைபிடிக்கணும். ஓகே, நன்றி. இது வரைக்கும் 12 லக்கணம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரலாக சொல்லியிருக்கோம். இதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய பர்த் சார்ட்டில் இருக்கிற திசாபுத்திக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இரண்டுக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய லைஃப் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.